புருஷனா? நீங்க எனக்கு புருஷனே இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க எனக்கு புருஷனா இருந்ததில்ல. நித்யா தனது மாமாவின் வார்டுக்குள் போனாள். அக்ஷயா தனியாக மாமாவிடம் ஏதாவது சொல்லி விடுவாளோ என்ற பயம் அவளை இன்னும் வாட்டியது. மாமா, அக்ஷயா இன்னும் மருந்து வாங்கிட்டு வரலையா? இல்லம்மா. என்னாச்சு? பிரகாஷ் திரும்ப வரலையாமா? நித்யா பவன்குமாரின் டான்ஸை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் போது மாஸ்க்மேனிடமிருந்து கேள்விக்குறி மட்டும் போட்டு ஒரு மெசேஜ் வருகிறது. அதை பார்த்து அவள் குழம்பி போகிறாள். பொதுவாக மாஸ்க்மேன் மற்றவர்களைப் போல வளவளவென்று அதிகமாக பேச மாட்டான். நறுக்கு தெரிப்பது போல சுருக்கமாகத்தான் பேசுவான். அதே போல அவனுடைய மெசேஜும் மிகவும் சுருக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மெசேஜை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே அவள், எனக்கு புரியல என்று மெசேஜ் அனுப்பினாள். பவன் ரொம்ப அழகா இருக்காருல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்காரு. நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். மேக்கப் இல்லாம இருந்தா கூட அவர் ரொம்ப அழகா இருக்காரு என்று நித்யா மெசேஜ் அனுப்பவும் அடுத்த நிமிடம் மாஸ்க்மேனிடமிருந்து கால் வந்தது. உடனே நித்யா போனை அட்டெண்ட் செய்து ஹலோ என்று கூறினாள். மறுமுனையில் மாஸ்க்மேன் ஏதோ கூறினான். ஆனால் மியூசிக் சத்தத்தில் அவன் சொன்னது அவளுக்கு சரியாக புரியவில்லை. போன் சவுண்ட் கேட்டவுடன் பக்கத்தில் இருந்த பெண் இவளை எதிர்பார்ப்போடு முறைத்து பார்க்கவும் உடனே நித்யா அந்த பெண்ணை பார்த்து புன்னகையுடன் சாரி என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தில் இருந்து வேகமாக வெளியேறினாள். அந்த அரங்கமே மியூசிக் சத்தத்தில் அதிர்ந்து கொண்டிருக்க நித்யா அந்த அரங்கத்திலிருந்து வெளியே ஓடி வந்தாள். பவன்குமார் இந்த வழியாக வெளியே செல்லும் போது அவனை பார்ப்பதற்காக வெளியிலும் ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருந்தார்கள். அவர்களை தாண்டி சத்தம் இல்லாத ஒரு இடத்திற்கு வந்த நித்யா தன்னுடைய போனை காதில் வைத்து அட்டெண்ட் செய்து ஹலோ, இங்க ஒரே சத்தமா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல, இப்ப சொல்லுங்க என்று நித்யா சொல்லவும் ஒன்னும் இல்ல, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க என்று மாஸ்க்மேன் கேட்டான். ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஷோவை நான் பாக்குறேன் என்று நித்யா மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறவும் ஆனா நான் சந்தோஷமா இல்ல என்று கசப்புடன் கூறிய மாஸ்க்மேன், இங்க பார்க்கிங் ஏரியால நான் மட்டும் தனியா என் ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவ வேற ஒருத்தரை கண்ணி மேய்க்காம பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா என்று கூறினான். என்ன ஜெலஸா என்று நித்யா கேட்கவும் ஆமா என்று அவன் கூறியதை கேட்ட அடுத்த நிமிடம் அப்படின்னா நான் இப்பவே பார்க்கிங் ஏரியாவுக்கு வரேன் என்று நித்யா சொல்லவும் அப்படின்னா நீ ஷோ பார்க்கலையா என்று மாஸ்க்மேன் கேட்டான். இல்ல வேணாம், நான் உங்களை பார்க்க போறேன் என்று முகம் சிவக்க கூறிய நித்யா போனை கட் செய்துவிட்டு வேகமாக பார்க்கிங் ஏரியாவை நோக்கி விரைந்தாள். அங்கே காரின் முன்பக்கம் சாய்ந்து கொண்டு கையை கட்டியபடி அவளுடைய வருகைக்காக மாஸ்க்மேன் நின்று கொண்டிருந்தான். ஓட்டமும் நடையுமாக அவனுக்கு அருகில் வந்த நித்யாவிற்கு மூச்சு வாங்கியது. பேபி, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம்ல என்று மாஸ்க்மேன் கேட்கவும் அதை விடுங்க, நீங்க சாப்பிட்டீங்களா என்று நித்யா கேட்டாள். இல்ல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வா, நம்ம கிளம்பலாம் என்று கூறியவன் காரின் ஃப்ரண்ட் டோரை திறந்து விட்டான். அவர்கள் இருவரும் அந்த பார்க்கிங் ஏரியாவிலிருந்து வெளியேறினார்கள். நித்யா ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த இரவு வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே வந்தாள். அப்போது பேபி, உனக்கு சஞ்சனாவை தெரியுமா என்று மாஸ்க்மேன் திடீரென்று கேட்டான். உடனே நித்யா தலையை ஆட்டி இல்ல, எனக்கு தெரியாது. ஆனா அவ ஒரு மாடலா இருந்து சினிமா ஸ்டாரா இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ராகவோட கார் ஷோக்கு கூட அவ வந்திருந்தாளாம். ஆனா நான் பாக்கல. இன்னைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவ வந்திருக்கா. ஆமா, திடீர்னு ஏன் இவளை பத்தி கேக்குறீங்க என்று நித்யா கேட்கவும் காரை ஒரு ஓரமாக நிறுத்திய மாஸ்க்மேன் அவளை பார்த்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அந்த அக்ஷயா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாள்ல, அப்ப நான் உன்கிட்ட அக்ஷயாவை பத்தி சில விஷயங்களை சொன்னேன். அதே மாதிரி என்னோட ஆளுங்க அவளை பத்தி இன்னும் சில டீடைல்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ அப்ராட்ல படிக்கும்போது இந்த சஞ்சனாவும் அக்ஷயாவும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று மாஸ்க்மேன் கூறினான். ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. பிரகாஷையும் அக்ஷயாவும் அவதான் இன்வைட் பண்ணிருக்கா போல என்று நித்யா சொல்லவும் அப்படின்னா பிரகாஷ் இங்கதான் இருக்கானா என்று மாஸ்க்மேன் கேட்டான். அவனுடைய குரலில் கோபம் தெளிவாக தெரிந்தது. ஆமா, அக்ஷயா இப்ப கன்சீவா இருக்கா இல்லையா, அவளுக்கு பாடி கார்டா அந்த பிரகாஷ் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல, அதனால நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம் என்று நித்யா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட மாஸ்க்மேன் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு திரும்பவும் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா
அதுக்கப்புறம் அவனை நான் கவனிக்கிற விதத்துல கவனிச்சுப்பேன் என்று கூறினான். அவனுடைய குரலில் இருந்தே அவன் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறான் என்பதை நித்யாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பிரகாஷ் இப்ப அக்ஷயா கூட தான் வந்திருக்காரு. கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால இனிமே அவர் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி உங்க பிரச்சனையையும் கூடிய சீக்கிரமே சரி பண்ணிடுவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறோம். அதனால தேவையில்லாததெல்லாம் நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் என்று நித்யா கூறினாள். இல்ல, அந்த பிரகாஷ் அப்படியெல்லாம் விட்டுட முடியாது. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் என்று மாஸ்க்மேன் சொல்லவும் அவன் எதற்காக இப்படி சொல்கிறான் என்று நித்யாவிற்கு குழப்பமாக இருந்தது. அப்படின்னா நீங்க சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனைக்கும் பிரகாஷுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று நித்யா கேட்டாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மாஸ்க்மேன், அத பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது பேபி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இத பத்தி இப்ப நாம எதுவும் பேச வேண்டாம் என்று கூறினான். இனிமே இவர்கிட்ட இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னதுதான், சில பிரச்சனைகளை நான் சரி பண்ணணும், அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதனால இவர்கிட்ட கேட்கறதுக்கு கேட்காமலே இருந்துடலாம் என்று நினைத்த நித்யாவிற்கு மிகவும் டயர்டாக இருந்தது. அவள் அப்படியே சீட்டில் சாய்ந்து கண்களை மூடினாள். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்துவிட்டது. மாஸ்க்மேனுக்கு பொதுவாக ஹோட்டலில் சாப்பிட பிடிக்காது. இருந்தாலும் நித்யா மிகவும் டயர்டாக இருப்பதை பார்த்தவன் இதற்கு மேலே அவளை சமைக்க சொல்லி தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கீழே இருக்கும் ரெஸ்டாரண்டிலேயே சாப்பிட்டுவிட்டு தங்களுடைய ரூமுக்கு சென்றார்கள். உள்ளே நுழைந்தவுடன் நித்யாவிற்கு உடனே படுத்து தூங்க வேண்டும் போல இருந்தது. அவள் தான் அணிந்திருந்த செப்பலை கழட்டிவிட்டு டிரெஸ்ஸை கூட மாற்றாமல் அப்படியே படுக்க போனாள். ஆனால் அவள் பின்னால் வந்த மாஸ்க்மேன் அவளை அப்படியே பின்பக்கமாக தூக்கிக் கொண்டான். உடனே திகைத்து போன நித்யா, ஐயோ என்ன பண்றீங்க, விடுங்க என்று கூச்சலிட்டாள். அடுத்த நாள் காலை நித்யா கண் விழிக்கும் போது அவளுக்கு அருகில் மாஸ்க்மேன் இல்லை. பெட்டில் படுத்திருந்த அவள் மீது ஒரு மிருதுவான போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. தன்னுடைய மொபைலை எடுத்து பார்த்தாள். மாஸ்க்மேன் அனுப்பிய மெசேஜ் வரிசையாக இருந்தது. உடனே அதை ஓபன் செய்து பார்த்தாள். பேபி, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். நீ இப்பவே எழுந்துக்க வேண்டாம். இன்னைக்கு ஃபுல்லா நல்லா ரெஸ்டடு. உன்னோட தலைமுடியை எப்படி காய வைக்கிறதுன்னு எனக்கு சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேத்து நைட்டு நான் காய வச்சேன். ஆனாலும் கொஞ்சம் ஈரமாதான் இருக்கு. கூடிய சீக்கிரமே கத்துக்கிட்டு அடுத்த தடவை நல்லா காய வைப்பேன். கிச்சன்ல உனக்காக பீட்ரூட் தோசை, ராகி கஞ்சி, வெஜிடபிள் சூப் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். கன்சீவா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிடணும்னு ஒரு டாக்டரோட வெப்சைட்ல இருந்துச்சு. அதை பார்த்து தான் செஞ்சு வச்சிருக்கேன். அதனால எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடு. நீ இன்னைக்கு எங்கேயும் வெளியில போக வேண்டாம். உங்க பெரியப்பாவை கவனிச்சுக்க நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட அரேஞ்ச் பண்ணிருக்கேன் என்று கடைசியாக ஒரு மெசேஜ் வந்திருந்தது. உண்மையில் அவளுக்கு இன்னும் தூக்கம் கலையவே இல்லை. அவளுடைய கர்ப்பம் உறுதியானதிலிருந்து இப்படித்தான் அதிகமாக அவள் தூங்கிக் கொண்டே இருக்கிறாள். அப்போது அவளுக்கு முதல் நாள் இரவு நடந்தது ஞாபகம் வந்தது. ஐயோ கடவுளே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? மாஸ்க் பண்ணது எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பாரு. அந்த பாத்டப்ல படுத்த அடுத்த நிமிஷம் நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. வர வர நான் ரொம்ப தூங்க மூஞ்சி ஆயிட்டேன். கன்சீவா இருந்தா இப்படியா தூக்கம் வரும்? நெக்ஸ்ட் டைம் டாக்டர் கிட்ட செக்அப் போகும்போது இத பத்தி விசாரிக்கணும் என்று முணுமுணுத்தவள் எழுந்திருக்க மனம் இல்லாமல் மீண்டும் அப்படியே படுத்து தூக்கத்தை கண்டினியூ செய்தாள். 8:30 மணி வரை தூங்கியவள் மெதுவாக எழுந்து குளித்துவிட்டு வந்து அவளுக்காக மாஸ்க்மேன் செய்து வைத்திருந்த உணவுகளை அவன் சொன்னது போலவே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடித்தாள். மாஸ்க்மேனின் ஆடைகளை எடுத்து துவைத்து காய வைத்தவளுக்கு சிறிது நேரம் வீட்டிலேயே சுற்றி சுற்றி வந்த பின்னர் மிகவும் போர் அடித்து விட்டது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. மேக்கப் ட்ரெய்னிங் தொடர்பான வீடியோவை பார்க்க முடிவு செய்த அவள் தன்னுடைய மொபைலை எடுத்து வீடியோவிற்குள் சென்றாள். ஆனால் வீடியோ லோட் ஆகவில்லை. சுற்றிக்கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் நெட்வொர்க் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்தது. போனை வைத்துவிட்டு எழுந்து சென்று டிவியை ஆன் செய்தாள். டிவியிலும் சிக்னல் இல்லை. என்ன இது? சிட்டிலேயே பெரிய ஹோட்டல் இந்த ஹோட்டல் தானே சொல்லிக்கிறாங்க. ஆனா நெட்வொர்க் இல்ல, டிவிலையும் சிக்னல் இல்ல. என்ன இது? பேசிக்கே இங்க தப்பா இருக்கே என்று நினைத்து கடுப்பான நித்யா போனை எடுத்து ரிசப்ஷனுக்கு கால் செய்தாள். சாரி மேடம், உங்க ரூம்ல இருக்கிற எங்களோட கெஸ்ட் உங்க ரூமுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன், டிவி கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ண சொன்னாரு என்று அந்த பெண் கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு குழப்பமாக இருந்தது. எதுக்காக திடீர்னு அப்படி சொன்னாரு என்று அவள் கேட்கவும், ரீசன் எதுவும் அவர் சொல்லல மேடம். எங்க ஹோட்டல் கெஸ்டோட ரெக்வயர்மெண்ட்டை எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அவர் சொன்னதுதான் மேடம் நாங்க செஞ்சோம்
என்று அந்த பெண் கூறினாள். சரி, ஓகே, இப்போ எனக்கு திரும்பவும் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று நித்யா சொல்லவும், சாரி மேடம், சார் சொல்லாம நாங்க நெட்வொர்க் சிக்னலை ஆன் பண்ண முடியாது என்று அந்த பெண் மிகவும் பணிவுடன் கூறினாள். நானும் உங்க ஹோட்டலோட கெஸ்ட் தானே, நான் சொன்ன செய்ய மாட்டீங்களா என்று நித்யா கேட்கவும், சாரி மேடம் என்று மட்டும் அந்த பெண் கூறினாள். நித்யா எவ்வளவு பேசினாலும் அந்த பெண்ணிடமிருந்து சாரி மேடம், சார் சொல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது என்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் நித்யாவிற்கு பதிலாக கிடைக்கவில்லை. ஆனால் அந்த பெண்ணின் அணுகுமுறை மிகவும் பணிவாக இருந்ததால் அதற்கு மேல் நித்யாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. போனை கட் செய்த நித்யா மீண்டும் கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள். அவள் மனதில் இருந்த கலக்கம் மேலும் மேலும் அதிகரிக்க தொடங்கியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.